அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஃப்ரின் குக்கிங் விளாக். இன்றைக்கி வந்து நம்ம நாவல் பழ சட்னி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நாவல் பழத்தை வாங்கி நம்ம இந்த மாதிரி சதைப்பகுதியை மட்டும் நம்ம நறுக்கி எடுத்துக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதில் உள்ள சீட்ஸை வந்து நம்ம தனியாக எடுத்துட்டு சதைப்பகுதியை மட்டும் நறுக்கி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இந்த சட்னி செம்மையாக இருக்கும். 2 பல் பூண்டு போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு புளி, தேவையான அளவு கொஞ்சம் புளி சேர்த்துக்கிட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா, நான் வந்து 1 போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகா வந்து 2ஆக உடச்சி போட்டுக்கோங்க. அதையும் போட்டுக்கிட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் வந்து தண்ணி ஊற்றாமல் நம்ம அப்படியே வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். அரைச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றாமல் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நாவல் பழ சட்னி ரெடி. இது வந்து எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட்றது.